ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சனி பயிற்சியை பற்றி பார்க்கலாம். சனி பயிற்சியோட வரிசையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். முதல்ல சனியை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்துடலாம். சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போறதுக்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார். உதாரணமா சந்திர பகவான் சந்திரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு 2 நாள், தோராயமா 2.5 நாள்ல அவங்கள போயிடுவார். 15 நாள்ல அமாவாசை, 15 நாள்ல பௌர்ணமி, அப்படி 30 நாள்ல சுத்தி வந்துருவார். ஆனா சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போறதுக்கு மொத்தம் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்றார். அது மட்டும் இல்ல, சனி அமர்ந்த வீடு, சனி பார்க்கிற வீடு எல்லாமே சனியோட கண்ட்ரோல்ல 2.5 வருஷத்துக்கு வந்துடும். அப்ப சனிக்கு ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லி 3 பார்வை இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. எங்க அமர்ந்திருக்குதோ அந்த வீடு, இந்த 3 பார்வைகளாலையும் பார்த்த அந்த 3 வீடு, மொத்தம் 4 வீடுகளை சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் கண்ட்ரோல் எடுத்து ஆட்சி நடத்துவார், பலன் நடத்துவார். அதனால இந்த 2.5 வருஷம் ஒரு ராசிக்குள்ள சனி பகவான் நிற்கிறதுனால, மேஜர் ரோல் எடுத்து செய்யறதால இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி பலன்களை கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். அந்த வரிசையில இப்ப ரிஷப ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கும்பத்துல இருக்கிற இந்த சனி பகவான் 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் மாதம், இந்த மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனம் குருவோட வீட்டுக்கு 2025 இந்த மாதம், இந்த ஆண்டு, இந்த வருஷம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரிஷபராசிக்கு அப்படி இருக்கு. சரி, ரிஷபராசிக்கு சனி பயிற்சி அட்டகாசமா இருக்கு. ஆஹா ஓஹோ, அற்புதமா இருக்கு. அதாவது லாபஸ்தானத்துக்கு, ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வாரார். சனி பகவானுக்கு, சனிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல இடங்கள் என்று சொல்லப்பட்டாலும், என்னுடைய சொந்த ஜோதிட அனுபவத்துல, நீண்டகால அனுபவத்துல 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் சனிக்கு நல்ல இடம். 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு, அதுவும் குருவின் வீட்டுல சனி வாரார். ரிஷபராசிக்கு அட்டகாசம், அற்புதம், அமர்க்களம், அற்புதமா இருக்கு. ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி உண்மையாவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்ல, ரிஷபராசிக்கு இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. ரிஷபத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு குரு வாரார். மிதுனத்துக்கு, ரிஷபத்துல இருந்து குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு வாரார். அற்புதமா இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரிஷபத்துக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னா, தனஸ்தானத்திற்கு தனாதிபதியே வருகிறார். அற்புதமா இருக்கு. தாமதங்கள் விலக போது, தடை தாமதங்கள் விலகிரும், தொட்டது துலங்கும், வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் தோல்வியா சந்திச்ச எல்லா விஷயங்களுமே இனி வெற்றியாகவே நடக்கும். அதனால உண்மையிலே ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு சனி வாரார், 2ஆம் இடத்துக்கு குரு வாரார். அற்புதமா அட்டகாசமா இருக்கு பலன். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய காட்டுல அடைமலை அப்படித்தான் சொல்லணும். அதாவது இப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னா, 2ஆம் இடத்துக்கு குரு வாரார், 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வாரார். இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்த ரிஷபராசிக்காரர் எல்லாருக்குமே நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் ஆகும். 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, திருமணம் நடக்கிற போது உண்மையாகவே குரு பகவான் நல்ல மனைவியை, நல்ல கணவனைத்தான் கொண்டு வருவார். அப்ப நல்ல வரன் தான் வரப்போகுது, நல்ல திருமணமாகவே அமையும். அதுபோல முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் பொன்னான காலம், பொற்காலம். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல திருமணம், அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, முதலாவது திருமணம் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி திருமணம் நடந்தாலும் அது நல்ல திருமணமாகவே நடைபெறும். அதனால கல்யாண பலன் வந்துட்டது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமண விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போகலாம், நல்ல திருமணமாக அமையும். சரி, அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் வேலை விஷயங்கள் இல்ல, ரிஷபராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வேலை விஷயங்கள நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல, லாபம் இல்லைன்னு சொன்ன எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரு ஸ்திரமான, உறுதியான, தெளிவான, மனதுக்கு நிம்மதியான வேலை கிடைக்கும். நெஞ்சுக்கு நிறைவான, மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கை நிறைய சம்பளம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். உண்மையில சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அற்புதமா இருக்கு. அதாவது இதுவரை காலமும்
கணவனாலேயோ குழந்தைகளாலேயோ மன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு, ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதே நேரம் இந்த சனி பயிற்சி அற்புதமா இருக்குது. குறிப்பா இந்த சனி பயிற்சி இப்ப லாபஸ்தானத்துக்கு வர்றதாலையும் அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி, ரெண்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்குது. உண்மையில அற்புதமா இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, பிறந்த ஜாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி, அதாவது பிறந்த ஜாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி யாருக்காவது, யோக தசாபுத்திகள் இப்ப யாருக்காவது நடந்து கொண்டிருந்தால், ஒரு கல்ல 2 மாங்காய், ஒரு கல்லுல 2 மாங்காய், அதாவது பருத்தி புடவையாய் காய்த்தது என்று சொல்வார்கள் தெரியுமா, அது போல நடந்துடும். அற்புதமான கோச்சார அமைப்பு வந்திருக்குது. நடக்கிற தசாபுத்தி மட்டும் ஒரு கொஞ்சம் கை கொடுத்தது என்று சொன்னா இரட்டிப்பு லாபத்தை அனுபவிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வி நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, திருமண அமைப்பு நல்லா இருக்குது, தொட்டத்து துலங்க போது, வெற்றி கிடைக்க போது, வழக்குகள்ல வெற்றி கிடைக்க போது, லாபம் கிடைக்க போது, அற்புதமா இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த சனி பயிற்சி, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த சனி பயிற்சியும் அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சியுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான, அட்டகாசமான, அற்புதமான, அருமையான பயிற்சியா இருக்குது. சரிதானே? ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரி, சந்தோஷமா இருங்க. இது போல தொடர்ந்தும் நாங்க உங்களை சந்திக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க, இது ஜோதிட விளக்க வீடியோ, விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.